ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கோவை அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் தடம் வாக்கத்தான் என்கின்ற சுற்றுப்புற சூழல் மற்றும் குறிப்பாக கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூர் அப்படிங்கிற இலக்கை நோக்கியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். கோவை மக்கள் சேவை மையமும் பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இந்த வாக்கத்தான் கிட்டத்தட்ட 2000 மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு 2 கிலோமீட்டர் இந்த வாக்கத்தானில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சரத்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூருக்கு வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன், நம்முடைய செல்போனை குறிப்பிட்ட நேரம் அதை அணைத்து வைப்பதால் நாம் வெளியிடக்கூடிய கார்பன் அளவை குறைத்து ஒரு மரம் வளர்த்துவதற்கு மரம் எவ்வளவு கார்பன் உட்கொள்ளுமோ அந்த அளவிற்கான நம்மளோட செல்போன் அளவை கார்பனுடைய அளவீடு செய்து வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இந்த யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 1.5 வருஷத்துக்கு முன்பாக இதே யூனிவர்சிட்டியில் 10,000 மாணவிகளோடு இந்த வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிறத ஆரம்பித்ததும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 10,000 மரங்களை வளர்த்ததற்கு இணையாக கார்பன் ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். திரு பிரதீப் அவர்கள் தேன்சிட்டு அமைப்பினுடைய தலைவர் எங்களோடு இந்த பணியிலே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்து இந்த இயக்கமாகவே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த நிகழ்விலே 92,000 மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக இணைந்தார்கள். ஒவ்வொரு கல்லூரியிலையும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் செல்போன் அப்படிங்கிறது அழைத்து வைக்கப்பட்டு கார்பன் ஆஃப்செட் பண்ணி கார்பன் நியூட்ரல் பண்ணுறதுக்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை வல்லரசு நாடாக்க வேண்டும், வளர்ந்த நாடாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே சுற்றுப்புற சூழல், உலக வெப்பமயமாதல் இவற்றிற்கெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கி அவர் பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சொல்யூஷனை உலக நாடுகளுக்கே கொடுத்துட்ருக்கார். அதிலுடைய ஒரு சிறு ஸ்டெப்பு தான் வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன். இந்த நிகழ்விலே திரு சரத்குமார் அவர்கள் பங்கேற்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களுடைய அமைப்பு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சானிடேஷனுக்காக, ஹெல்த்துக்காக, என்வாயன்மெண்ட்டுக்காக, அந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடு இணைந்து நாங்கள் இந்த பணியை மேற்கொள்வது எங்களுக்கு மிகுந்த நிறைவை கொடுக்கிறது. இப்போது திரு சரத்குமார் அவர்கள் பேசுவார்.